என்னுடைய பேர் பாரதி மோகன். இந்த வீடு கட்டுவதற்கு உதவியாக இருந்த நல்ல உள்ளங்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த ஏழை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூர் புது தெருவை சேர்ந்த செல்வம், மோகனம்பாள் இருவருக்காக ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். இந்த செல்வம் என்பவர் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தவறிட்டாங்க. அந்த குடும்பத்தோடைய சுமையை மோகனம்பாள் அப்படிங்கிறவங்க தான் சுமக்குறாங்க. அவங்களால அன்றாட ஒரு பொருளாதார ரீதியா ஒரு மயிலாடுதுறைக்கு 24 கிலோமீட்டர் இருக்கு. 24 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு வீட்டுல பாத்திரத்தை தேய்ச்சி அந்த வேலையில வர 300 சம்பளத்தை வச்சு அந்த குடும்பத்தை அவங்க ரன் பண்றாங்க. அது மூலமா அந்த வீட்டுல அன்றாட அந்த உணவுக்கான தேவைகளை மட்டும்தான் அவங்களால பூர்த்தி பண்ண முடியுது. ஏன்னா 2 குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு கல்விக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும். சில இடத்துல கடன் வாங்கி தான் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அது மூலயமா தான் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. வளர்த்து அது மூலமா என்ன வீடு கட்டி அது மூலயமா அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஒரு மழை பெஞ்சா செவுருலாம் இடிஞ்சு மண் செவுரு இடிஞ்சு விழுந்துருது. அந்த தண்ணி வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அதுக்குள்ளேயே தான் அவங்க அந்த வாழ்க்கையை பூர்த்தி பண்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு நமக்கு இங்க இருக்கிற கிராமத்து இளைஞர்கள் மூலமா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. அந்த ஆப்ரேஷன் வலியோட இந்த இடத்துக்கு நான் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க சார், அது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அந்த இடத்துக்கு நான் அந்த வழியோட வந்தேன். பார்க்கும்போது அந்த தாயோடைய கண்ணீரும் அந்த வீட்டோடைய நிலையும் பார்க்கும்போது இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி நாங்கள் எடுத்தோம். இந்த ஒரு 2-3 மாசமா முடிஞ்ச வரைக்கும் நல்ல மனிதர்கள்ட்டெல்லாம் அங்கே சொல்லி அவங்கள்ட்ட இருந்து உதவி பெற்று ஒரு 2,50,000 ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி அவங்க கையில் இன்னைக்கு திறப்புழா மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்கிறோம். ஏன்னா இது போல பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாடி வீட்டில் இருப்போம். மேக்சிமம் எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில இருப்போம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் அன்றாட உணவு இல்லாமல் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. அது போல உள்ளவங்களாம் நாங்கள் தேடி போயிட்டு எங்களால் முடிஞ்ச வரையும் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை அவங்கள்ட்ட முழு விவரங்களை தெரிஞ்ச பிறகு மக்கள்கிட்டையும் நாங்கள் தெரியப்படுத்தி அது மூலயமா அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சுமை குறையும். எப்படின்னா அவங்க ஒரு வீடு கட்ட முடியல, இங்கேருந்து போறாங்க, ஒரு லோன் வாங்குறாங்க. லோனை வாங்கி என்ன பண்றாங்க, அந்த லோனை வாங்கி லோன் கட்ட முடியாம சில பேர் சூசைட் பண்றாங்க. ரொம்ப வறுமையில இருக்காங்க, அன்றாட உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்க பாத்தீங்க கிராம சைட்லாம் பாத்தீங்கன்னா விவசாய வேலைக்கு தான் போவாங்க. அங்க 200 ரூபா சம்பளம் தான் கிடைக்கும். அந்த 200 ரூபா சம்பளத்தை வச்சு அவங்களால அன்றாட சாப்பிட மட்டும் தான் முடியுமே தவிர அவங்களுக்கான தேவைகள் அவங்களால பூர்த்தி பண்ண முடியல. அவங்க ஏன் பூர்த்தி பண்ண முடியலன்னா அந்த 200 ரூபா சம்பளம் அவங்களுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அது தேவையா இருக்கு. அவங்களால வீடு கட்டிக்க முடியல, அவங்களுக்கான தேவைகளை செஞ்சுக்க முடியல, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல. ரொம்ப வறுமையில கஷ்டத்துல நிறைய பேர் இருக்கிறத நம்மளால கண் குளிர பார்க்க முடியுது. இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நாங்க ஒவ்வொரு கிராமங்களா போயிட்டு இந்த மாதிரி விவசாய வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல கூலி வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஒரு வீட்டு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இவங்களை எல்லாரையும் நாங்க எங்களுக்கு தெரியப்படுத்தின அடுத்த அந்த இடத்துக்கு நாங்க போயிடுறோம். போயிட்டு எங்களால முடிஞ்ச வரைக்கும் இது போல அவங்க ஒரு சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்து அவங்க அந்த அவங்க எப்படி சொல்றது, இது மாதிரி ஒரு வீடு கிடைக்கணும், அந்த வீட்டுல நாங்க இருந்து சந்தோஷமா எங்க குடும்பத்தோட வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த உதவி நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூக தொண்டுக்கும் உதவியா இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் சொல்றோம், வீடு கட்டி கொடுக்க உதவியா இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.